என்ன மட்டும் இல்ல, நிறைய பெண்களை சிசிடிவில இந்த மாதிரி வீடியோ எடுத்து சீக்கிரட்டா வச்சு பாக்குறது ஒரு ஹாபி. இப்போ இந்த எப்ஸ்டீனை பத்தி எல்லாம் பேசுறாங்கல்ல, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அதுக்கு என்ன ராஜா ஒரு ஆள் இருக்காப்ல மெட்ராஸ்ல. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டீம் எஜுகேஷன், மாண்டிசேரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். 15 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு தமிழ்நாட்டிலிருந்து ரிஷிகேஷ் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ரீசன்? நான் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு செக்ஷுவல் அபியூஸோட விக்டிம். அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சுதான் நான் ரிஷிகேஷ்க்கு வந்தேன். பேசும்போது இப்போ கூட கையெல்லாம் நடுந்து. எனக்கு இது நடந்தப்போ நான் அதை சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், சில பேருக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் அந்த ஆண் தொட்ட இடங்கள் எதுவுமே உடம்புல இருக்கக்கூடாதுன்னு நான் வேலை பார்த்த ஒரு இடம் மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோ. அந்த மியூசிக் டைரக்டர் தான் என்னோட அப்யூசர். சீரியஸ்லி? பேட்டர்ன் வச்சு அதை க்ளீனாக டார்கெட் பண்ணி கண்டிஷன் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி சீரியல் அப்யூசர். யார் அந்த மியூசிக் டைரக்டர்? உங்களை அப்யூஸ் பண்ணது யாரு? எந்த பொண்ணுக்கும் எனக்கு நடந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் எவ்ரி டைம் நான் நினச்சிக்குவேன். நான் கண்டிப்பாக அவங்க பேரை திடீர்னு ஒரு நாள் ஸ்டுடியோவில் தான் நான் என்ன நடந்ததுன்னு சொன்னால் எனக்கு கொலை நடணும். அது எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசும்போது எனக்கு உடம்புலாம் நடுங்குதுங்க. அந்த பயமாக இருக்கா? ஆமாம் ஆமாம், அந்த மெமரி எனக்கு திருப்பி வரவே கூடாது. இப்போ எனக்கு சீரியஸாக நடந்து. இட்ஸ் ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி பல பெண்கள் இதே ஆணோட வலையில விழுந்து இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா. இப்போ வரலையுமே அவங்களுக்கு நான் மெசேஜஸ் கூட காமிக்கிறேன். இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன். நான் சின்ன பொண்ணு, நான் முயற்சியெல்லாம் பண்ணவே முடியாது. அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம், கத்துனாலும் கேட்காது, பிரயோஜனம் இல்லை. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நான் சவுண்ட் கார்டு திருடிட்டேன், இந்த மாதிரிலாம் என் மேல பழி போட்டாங்க, என்னை ஷேம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார்கிட்டையும் என்னை பத்தி தப்பா பேசினாங்க. அவங்க ஒய்ஃப் என்கிட்ட கால் பண்ணி என்னென்னவோ சொல்லியிருக்காங்க இவரை பத்தி. எந்த லெவலுக்குன்னா சிசிடிவி ஓப்பன் பண்ணி ஏதாவது குழந்தைங்க பாடிட்டு இருக்குன்னா அதை சிசிடிவில இருந்து பாக்குறது, அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. அது ஒரு வாயரிசம் மாதிரி நினைக்கிறேன். அதுல இன்னொன்னெல்லாம் சொன்னா நீங்கெல்லாம் இதெல்லாம் உனக்கு நான் பண்ற பிரேயர்ல விஷயத்த தான் நான் பண்றேன், அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் உனக்கு பண்ணணும்னு இருந்திருக்கு, அது நான் ப்ரே பண்றதுனால அந்த மாதிரி எனக்கு தோணி இருக்கு. பண்ண கன்றாவிய பண்ணிட்டு அது பிரேயரா? ஒரு ஆண்மை இல்லாதவனால தான் அந்த மாதிரி ஒரு பெண் கிட்ட பிஹேவ் பண்ண முடியும். ஒரு சீப் ட்ராஷ், ஒரு குப்பை. ஜிவி பிரகாஷ், ஜிப்ரான், இமான் சார், இவங்கெல்லாம் சூப்பரா. அனிருத், இவங்க பேரெல்லாம் சூப்பர்னு சொல்லி நீங்க சில பேரை சொல்லலை அப்படின்னா அதுல இருந்து நாங்க யாருன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா திருப்பி எங்க வீடு தேடி என் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாப்புல. மாயாலாம் நாங்க பயங்கர போல்டா பார்த்துருக்கோம். மாயா தான் எனக்கு காப்பாற்றிட்டான். ரிஷிகேஷ் எதுக்காக வந்தீங்க அப்போ? இனிமே இந்த வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கல முடிவு பண்ணிட்டு கங்கையில முங்கறதுக்கு. அவ தான் என்னை இது ஒரு ஆண்களின் உலகம். இங்க பெண்கள் வெறும் செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸா மட்டுமே குளோரிஃபைடா பார்க்கப்படுவாங்க. பொண்ணுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் எந்த ஒரு மரியாதையும் இல்லாத ஒரு சொசைட்டில வாழ்றோம். இப்ப நான் போய் அவனை எதிர்த்து ஒண்ணுமே இல்லாத ஒரு பொண்ணா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதான் நடந்திருக்குமா? ரிஷிகேஷ் கங்கா நதி ஓரத்துல மலையடி வாரத்துல இருக்கிறேன். பக்கத்துல நிறைய கோவில்கள் இருக்கு. நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியுமா? ஒரு மதுரை பொண்ணு 3 வயசுல இருந்து கர்நாடிக் மியூசிக்கை முறைப்படி கத்துக்கிட்டவங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில 15 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணியிருக்காங்க. 200க்கும் மேல பாடல்கள் பாடியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்லணும்னா இஸ்பேட் ராஜா, இதயராணி, வஞ்சகர் உலகம், நோட்டா, காட்டின் மொழியில ஜோ மேம்காக டாட்டி பொண்டாட்டி, இப்படி நிறைய பாடல்களை பாடின ஒரு பெரிய கர்நாடிக் சிங்கர் தான் ஸ்வாகதா. மியூசிக் இண்டஸ்ட்ரியில மியூசிக் ப்ரொடியூசர் அண்ட் சவுண்ட் இன்ஜினியர். பட் சென்னையில எல்லாத்தையும் விட்டுட்டு 6 வருஷமா அவங்கள சென்னை பக்கம் தமிழ்நாட்டுல காணும். எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்தா ரிஷிகேஷ்ல தாராபாய் ஃபேப்ரிக் ஆர்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றத ஓபன் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்க அவங்களோட கிளாத்திங்க 22 நாடுகள் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்து அவங்க ரிஷிகேஷ் வரணும்? ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஆண்டர்பிரினர். பட் சிங்கர் அப்படின்ற அந்த ஜேர்னியை விட்டுட்டு ஆண்டர்பிரினராக மாறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்.
இந்த ஸ்ட்ராங் ஜேர்னியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, ஜானகி ஜூலா, சீதா ஜூலா 3 இருக்கு. ஓகே. ராம் ஜூலா கூட்டிட்டு போறேன், இது லக்ஷ்மண் ஜூலா, சீதா ஜூலா தனியா. இது ரொம்ப கொஞ்சம் பாப்புலரான ஒரு லொகேஷன். ஸோ என்னை ரிஷிகேஷ்க்கு வர வச்ச பெருமை. சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேசலாம். பேசலாம் வாங்க. தமிழ்நாட்டை விட்டுட்டு ரிஷிகேஷ் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? ரிஷிகேஷ்க்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட ஒரு வாழ்க்கை மாறிய தருணம் சொல்லலாம். அண்ட் ஸ்வாகதா, இன்னொன்னு சொல்லணும் இல்ல, இவங்க யாரு அப்படின்னா பிக் பாஸ் புகழ் மாயாவோட அக்கா. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்வாகதாவோட தங்கச்சி மாயா அப்படின்னாங்க, இப்போ மாயாவோட அக்கா ஸ்வாகதா அப்படின்றாங்கல்ல. எல்லாத்துக்கும் காரணம் பிக் பாஸ். கண்டிப்பா. ஸோ சிஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். என்னோட 2 அக்கா அமெரிக்கால இருக்காங்க. தென் நானு, அப்புறம் மாயா. நாங்க 2 பேரும் இந்தியாவில் இருக்கோம். ஸோ உங்களோட நேட்டிவ் மதுரை? ஆமாம், மதுரை. பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை. காலேஜ் படிக்கிறதுக்கு பெங்களூர், இன்ஜினியரிங் பண்ணேன், பெங்களூர் போனேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். இன்ஜினியரிங் படிக்கும் போதே சென்னையில் பாட்டு பாடுறதுக்கு வந்தேன். அப்புறம் சென்னையில் தான் ஒரு 10 years 15 years இருந்தேன். நீங்க திரைப்படங்கள்ல பாடின அழகான பாடல்களை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுங்களேன். நான் பெரும்பாலான பாடின ரொம்ப அழகான பாடல்களை எனக்கு இப்பெல்லாம் மென்ஷன் பண்றது கூட தோண மாட்டேங்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். ஒரு 2-3 பாட்டு பாடி காமிக்கலாமே இப்போ. உன்னை எதுக்கு என்ன பார்த்தேன்னு கேட்க வச்சிட்டியே, எனக்கே தெரியாம நான் தொலைஞ்சேனே, நான் டாட்டி பொண்டாட்டியா, யா நான் தான் இந்த பேச்செல்லாம் பேசுனேன், வா கணக்கு பார்க்காம விளக்கம் கேட்காம விளக்கலாம், ராஜ ராஜகுல ராஜ ராஜகுல ராஜ ராஜகுல் ராஜா ராஜா. அது மியூசிக் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அதுக்குள்ள இருக்கும்போது உயிர் மாதிரி இல்ல. இவ்வளோ மியூசிக்கை லவ் பண்ணி 15 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு எதனால நீங்க தமிழ்நாட்டில இருந்து ரிஷிகேஷ் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ரீசன்? அது ஒரு ரொம்ப லாங் ஸ்டோரி. அது ஒரு என்னோட லைஃப் சேஞ்சிங் ஒரு டெசிஷன் அண்ட் அன் இன்சிடென்ட். அது நம்ம பொறுமையா என்னோட ஆர்ட் ஹவுஸ் ஆஃபீஸ் போய் பேசலாமா? ஸோ கங்கை நதிக்கரையில இருந்து ஸ்வாகதாவோட தாராபாய் யூனிட்டுக்கு வந்திருக்கோம். 3 கடை வச்சிருக்காங்க ரிஷிகேஷ்ல. அண்ட் இவங்களோட காட்டன் கிளாத் ரொம்ப மனமா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. உங்களோட தாராபாய் கிளாத்திங் பத்தி சொல்லுங்க. தாராபாய் வந்து ஒரு கம்ப்ளீட்லி நேச்சுரல் ஃபைபர் கொண்டு, ஹர்ப்ஸை மட்டுமே கொண்டு இங்க் டைஸ் எல்லாம் தயாரித்து, இங்கே எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் எல்லாம் இங்கே உள்ள இந்த ரூரல் பெண்களுக்கு, இங்கே உள்ள கிராமத்து பெண்களுக்கு, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்து ஆப்ரேஷன்லேருந்து வர்ற பெண்களுக்கு தெம்பு கொடுக்குற விதமாக அவங்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்து, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு மெஷின் இல்லாமல் ஹேண்ட்மேடாக கம்ப்ளீட்டாக ஹேண்ட் கிராஃப்டடாக பண்ணி எங்கள் கீழேயே எங்களோட கடைகள் இருக்குது, அங்கே போய் வச்சு விற்கிறோம். ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, என்னை போலவே பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்தி கொடுத்துருக்கு. தாராபாய் வந்து எனக்கு வாழ்க்கையில இன்னொரு சான்ஸும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. கெமிக்கல் டே இல்லாம நேச்சுரலா அப்படின்னா அந்த மரம், செடி, கொடி, காய், பட்டை, கம்ப்ளீட்டா சுருள் பட்டை, ரத்தஞ்சோத்து, மஞ்சிஸ்டா, இந்த மாதிரி அந்த நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கிற பல விஷயங்கள், கடுக்கா, பூந்தி கொட்டை, இதுதான் எங்களோட ரா மெட்டீரியல்ஸ். எங்க கிட்ட வேட் கலர்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியாது, அக்ரிலிக் அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்க இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? எனக்கு ஒரு குரு இருக்காரு, அவர் பேரு மிஸ்டர் தக்ஷிணாமூர்த்தி. அவர் நேஷனல் அவார்டு வின்னிங் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் இன் மச்சிலிப்பட்டினம் ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங். ரொம்ப அழகா கத்து கொடுத்தாரு. நானும் நல்ல ஸ்டூடெண்ட். ஸோ நல்ல எப்போ இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? ரொம்ப வருஷம் முன்னாடியே கத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரிஷிகேஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பட் ரிஷிகேஷ் வந்தது வந்து நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு வந்தீங்களா, சும்மா வந்தீங்களா? நான் ஒரு வேலை தேடி வந்தேன் இங்கேயா. எனக்கு வாழ்க்கை புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், வாழ்க்கையில இன்னொரு சான்ஸ் வேணும். நான் என்னை வந்து ஸ்ட்ராங்காக என்னை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நான் வந்தேன். ஓகே. ஆக்சுவலி நீங்கள் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 வருஷமாக நல்லா தானே பாடிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக போய்கிட்டே இருக்கணும் தானே? எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச ஒரே விஷயம் பாட்டு தான். நான் நல்லா பாடுவேன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே எல்லா காம்படிஷனும் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ரொம்ப சாதாரண குடும்பம், 4 பொன் குழந்தைங்க, மதுரையில் பிறந்து வளர்ந்தது கஷ்டம்தான் ரொம்ப. அதெல்லாம் மீண்டு எப்பயுமே என்னோட ஒரு பாட்டு டீச்சர் பாப்பின்னு அவங்க என்னை கைவிட்டதே இல்லை. அவங்க எல்லாருக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். பாப்பி இறந்து போயிட்டாங்க. சரி, அவங்களுக்கு நான் எதுவுமே பெருசாக பண்ணலையே, நம்ம ஆளாக மதுரையை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம சினிமாவில் போய் பாடணும், ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற வெறி இருந்துச்சு. அப்போலேருந்து நான் முயற்சி பண்ணி கோரஸ் பாடி 100கணக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு காசு வாங்காமல் வேலை பார்த்துருக்கேன். ஜஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் பாடிட மாட்டோமான்னு அவ்வளோ ஒரு
உயிராக நினச்ச என்னோட மியூசிக்கு. அதை விட வேண்டியத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். நீங்களா விரும்பி உங்களோட ப்ரொஃபஷனை மாற்றிக்கல, பாட்டிலேருந்து தாராபாய் கிளாத்திங் யூனிட்டுக்கு. இனிமேல் அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்க முடியாதுங்கிற ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சுது. நான் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு செக்ஷுவல் அப்யூஸோட விக்டிம். நான் லிட்ரலி அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு தான் நான் ரிஷிகேஷ்க்கு வந்தேன். நிஜமாவா? நான் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ரொம்ப ரொம்ப பேசும்போது இப்போ கூட எனக்கு கையெல்லாம் நடுங்குது. நான் இதை பற்றி எங்கேயுமே சொன்னதில்லை. என் நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு இது நடந்தப்போ வேறு யாரும் பாதிக்கப்பட்டிருக்கூடாதுன்னு நான் பதட்டத்தில் ஃபோன் பண்ணி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பக்கம் போகாதீங்க, வேணாம் அப்படின்னு. எந்த பக்கம்? நான் வேலை பார்த்த ஒரு இடம் ஒரு மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோ. அந்த மியூசிக் டைரக்டர் தான் என்னோட அப்யூசர். ஸோ சீரியஸ்லி? அது ஒரு மாதிரி சீரியல் அப்யூசர். ஒரு பேட்டர்ன் வச்சு அதை க்ளீனாக டார்கெட் பண்ணி கண்டிஷன் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. வெரி மேனிப்புலேட்டிவ் கை. பட் எந்த அளவு சீரியஸான ஒரு ஹிடன் ஸ்ட்ரகிள் இருந்து அதனால வந்தீங்க அப்படின்றத என்னால் யோசிக்கவே முடியல. எனக்கு சென்னையில் இருக்க முடியல. மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒரு தப்பாக பேசுறது, என் மேலே ஒரு கலர் போடுறது. நான் என்றைக்குமே யாருக்குமே டிபெண்ட்டாக இருந்ததே இல்லை. என்றைக்குமே என்னோடய செல்ஃப் டிபெண்டில் தான் நான் இருந்திருக்கேன். எந்த ஒரு ஆணும் எனக்கு வந்து பணமோ இன்ன தேதி வரைக்கும் பணம் கொடுத்தோ சப்போர்ட் பண்ணியோ யாரோட நிழல்லையுமே வாழ்ந்து வாய்ப்புக்காக தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அதில் சான்ஸே இல்லை. அப்படின்னு தான் நான் நல்லா வந்திருப்பேனே. எனக்கு டேலண்ட் இருக்குன்னு தெரியும். சாரி இப்படி சொல்லக்கூடாது, பட் எனக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இது மாதிரி போகிறதுக்கெலாம் வந்துச்சு. நான் அந்த மாதிரி வாய்ப்புக்காக போகிற பொண்ணாக இருந்தாலும் நான் இந்நேரம் நல்லா வந்திருப்பேன். நான் ஐ சூஸ் நாட் டு. என்னோடய பர்சனாலிட்டி வேறு மாதிரி. எனக்கு வந்து அது செட் ஆகலை. நான் ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு பர்சன். சென்சிட்டிவாக பார்ப்பேன். அந்த சூழ்நிலையை ஒரு 10 வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா அது ஒரு நல்ல ஹாப்பி மெமரியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஒரு என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூவோ என்னோடய பாட்டோ என்னோடய அசோசியேஷன் வித் பீப்புள் ஒரு நல்ல ஹாப்பி மெமரி எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். யாரும் என்னை பலவந்தப்படுத்தி ஒரு தவறான ஒரு இதில் கொட்டு போய் பண்ணக்கூடாது. அந்த கதையை நான் வந்து என் குழந்தைகளுக்கோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ நான் கொஞ்சம் அதில் இமோஷன் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ என்னால் அதை கேஷுவலாக எடுத்துக்க முடியாது. யார் அந்த மியூசிக் டைரக்டர்? உங்களை அப்யூஸ் பண்ணது யார்? நான் பேர் சொல்லலை இப்போது. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் வரும், அதுக்கு ஒரு டைம் வரும். நான் கண்டிப்பாக அவங்க பேரை நான் சொல்லுவேன். சொல்கிற மாதிரி சொல்லணும், அது முறைப்படி சொல்லணும், லீகலாக சொல்லணும். ஸோ இப்போது இந்த இன்டர்வியூவில் நான் சொல்ல மாட்டேன். பட் எந்த பொண்ணுக்கும் எனக்கு நடந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் வந்து எவ்ரி டைம் நான் நினச்சிக்குவேன். என்ன நடந்ததுன்னு அது சொல்லலாமா? பிகாஸ் இந்த மாதிரி பெண்கள் ஒரு சூழல் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும், மாட்டிக்க கூடாது. யுவர் விஷ். கண்டிப்பாக சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த ஏதோ ஒரு பொண்ணு போய் விழக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி பல பெண்கள் இதே ஆணோட வலையில் விழுந்து தப்பிச்சு இல்லை தப்பிக்க முடியாமலாம் எனக்கு மெசேஜ் அனுப்பி இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா? ஆமாம், அதே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன். இப்போ வரலையுமே உங்களுக்கு நான் மெசேஜஸ் கூட காமிக்கிறேன். பட் அவங்க யாரையும் நான் வெளிப்படுத்த விரும்பலை. ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் எப்படி இதாக நடந்தது? இவ்வளோ பெரிய ஆண்டர்ப்ரனராக ஆயிருக்கிற ஸ்வாகதா, ஸோ 20s அந்த டைம், லேட் 20s என்ன நடந்தது அப்போது? நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. எனக்கு வந்து இன்னாரோட சாயல் வேணும், இவங்களை சார்ந்திருக்கணும், மாதம் யாரும் எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கணும்னு நான் 17 வயசுலேருந்தே இருந்ததில்லை. அப்படி இருக்கிற பொண்ணு வேலை எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டே தான் இருப்பேன். எனக்கு பாட கிடைக்குதா, கோரஸ் கிடைக்குதா பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோட ஒரு 9 years லவ் ஸ்டோரி ஒன்று, அது பிரேக்கப் ஆகிடுச்சு. எனக்கு அது அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I'm a sound engineer. I record musicians. I teach musicians. ஒரு கம்போசிஷன் இருக்குன்னா அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாட வைக்கிறது, கோரஸ் கண்டக்ட் பண்ணுறது, லைவ் மியூசிஷியன்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறது, சோலோ ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறது, ஓவரால் மிக்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணுறது. there was a lot of work I was doing. A to Z நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். A to Z பார்த்துட்டு இருந்தேன். நான் பாட்டு பாடுவேன், இங்கே கோரஸ் ஏதாவது கம்போசிஷன் இருக்குன்னா அது கூட ட்ராக்ஸும் பாடுவேன். அதுக்கு யாராவது ஃபீமேல் சிங்கர்ஸோ மேல் சிங்கர்ஸோ கூப்பிடுறதும் நான் தான் கூப்பிடணும். அவங்களையும் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்டட் ஸ்டெம்ஸை கொண்டு போய் மிக்ஸை கொடுக்கறது, அங்கே கோஆர்டினேட் பண்ணுறது, பேமெண்ட் வாங்கி கொடுக்கறது, அத்தனையுமே பண்ணணும். A to Z அத்தனையும் அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அவங்களோட ஸ்டுடியோவில். ஐ எம் a வெரி வெரி குட் டெக்னீஷியன். நான் நல்ல ப்ரொஃபஷ்னலாக எல்லாத்தையுமே நேர்த்தியாக பண்ணுறனால
தெர் வாஸ் என்னோட வேலையில் எந்த குறையுமே இருந்ததில்ல. ஓகே. நான் அப்போ நல்லா ஃபினான்ஷியலி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தேன். ஸோ எனக்கு காசு வேணும்னு இல்லை, ஆனால் நல்லா கற்றுக்கணும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அந்த லேடரில் முன்னேறணும் அப்படின்னு நான் நினச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அப்போ ஒர்க் பண்ணிருக்கும் போது எனக்கு இந்த 9-year-old ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சு ஃபார் சம் ரீசன். அண்ட் எனக்கு அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலேஜ்லேருந்து ஆரம்பிச்சில்ல? காலேஜ்லேருந்து காலேஜ் ஸ்வீட் ஹார்ட் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு எனக்கும் அவருக்கு. ஸோ அது அந்த பிரிவு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை எப்படி எடுத்துக்கிறது, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது, அது வேலையில் இருந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணணும். ஏன்னா அந்த வேலை இம்பார்ட்டன்ட். வேலை இல்லைன்னா வீட்டில் டிப்ரெஸ் ஆகிட்டு உட்காந்துருவேன். ஸோ அங்கே போகிறேன், ஒர்க் பண்ணுறேன். அந்த மாதிரி ரொம்ப வல்னரபிளான ஒரு சுச்சுவேஷனில் திஸ் பர்சன் டேக்ஸ் கண்ட்ரோல். என்னோட அப்யூசர் மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆக்குறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரையுமே மீட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் 9 years லவ் டிப்ரெஷனில் இருந்ததுனால நீங்கள் இந்த வேலையவும் இந்த புது மனிதர்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் இன்னும் பெருசாக்கிக்கிறீங்க. அது ஓகே, ஒரு ப்ரீதராக இருக்குது. ஓகே, வாழ்க்கை முடியல, இன்னும் மனுஷங்க இருக்காங்க, நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பை வந்து அது உண்டு பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்னே பிடிச்சிட்டு எனக்கு காசு கொடுக்கறத நிப்பாட்டுறாரு. ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு படம் ஒர்க் பண்ணால் இவ்வளோ பணம் அப்படின்னு, அதில் எனக்கு 10% கூட கொடுத்தது கிடையாது. போயிட்டு வர செலவு தான் எனக்கு கொடுத்துருக்காப்புல. ஸோ நான் என்ன சொல்வேன், சரி நான் சேர்த்து வாங்கிக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. எப்படி நீங்கள் சம்பளமே இல்லாமல் எப்படி வேலை பார்க்க முடியும்? சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்கறது கஷ்டம் தான். ஆனால் எனக்கு வந்து அப்படி ஒரு ரொக்கமாக பணம் அப்போ தேவைப்படுச்சா இல்லைன்னா இல்லை, நான் சஃபிஷியண்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு பண தேவைக்காக நான் அந்த வேலைக்கு போகவே இல்லை. இந்த ஆள்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருக்கிறதாவே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். என்கிட்ட காசு இல்லைன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க ஒய்ஃப்க்கு ஐஃபோன் வாங்குறதுக்கு என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அவங்க வீட்டுக்கு ஏதோ டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அவர் ஏதோ ஒரு லக்ஸுரி கார் வாங்குறதுக்கு என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு ரொம்ப பேத்தாலஜிக்கல் ஒரு கடன் வாங்குற ஆளு. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்னா அவரோட செலவுகளுக்கு நீங்க ஏன் காசு கொடுக்கணும், கடன் கொடுக்கணும்? வாட்எவர். இல்லை, ஒரு செம காமெடியான விஷயம் தான். நான் ரொம்ப ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கிட்ட போய் யதார்த்தமாக ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து எனக்கு கொஞ்சம் கேஷ் கிடச்சிருக்கு, அதை இன்வெஸ்ட் பண்ணணும், அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு வந்தது அது அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன், நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன செலவு, அங்கே வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்லேருந்து, அவருக்கு ஒரு ப்ரீஆம்ப் வாங்குறதுக்கான காசுலேருந்து, லக்ஸுரி கார் இதுலேருந்து எல்லாம் என்ன ப்ராமிஸ் பண்ணுவார்னா இன்ட்ரெஸ்ட்டோட கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்பப்போ வாங்குறது. எனக்கும் என்ன இங்கே தானே இருக்கோம், இங்கே தானே வேலை பார்க்குறோம், கொடுக்கலாம். எனக்கு அந்த பணம் பெருசாக தெரியல. அப்போ என்னோட சம்பளமும் வரல, என்கிட்ட வாங்கின கடன் எல்லாம் அப்படியே மெதுவாக அது ஒரு பேட்டர்ன், அது ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணுவாங்க. ஸோ நமக்கும் என்ன, மக்கள் தான் முக்கியம், மனுஷங்க தான் முக்கியம், உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பிரெயின் வாஷ்டாக இருந்தேன் நான். இவங்க தான் நம்மளுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நம்ம நலம் விரும்பிகள் அப்படின்னு எனக்கு பாடுறதுக்கு பாட்டும் கொடுத்தாப்புல. ஸோ அதெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது ஐ ஃபெல்ட் சரி ஓகே அப்படின்ட்டு. எவ்வளோ லட்சம் கொடுத்துருப்பீங்க அப்போ? அது கணக்கே இல்லை. ஸோ என்னுடைய இதில் 4-5 இடத்துல நான் ஸ்டக்காக இருக்கேன். ஒன்று பணம் நிறையா கொடுத்துருக்கேன், எனக்கு வர வேண்டிய பணம் வரல, அதெல்லாம் வாங்கணும். அந்த எனக்கு இந்த போய் கான்ஃபரண்ட் பண்ணியோ நீ எனக்கு காசு கொடுக்கணும் என்ன பண்ணிருக்க, எனக்கு அப்படி பேச வராது. இன்னொன்று, அந்த சூழ்நிலையில் ஒரு பொண்ணு யாருமே இல்லாமல் இருக்கும் போது ஏதோ அனாதையை தத்தெடுத்தா மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி சேர்ந்து இதை பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்கங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அது இப்போவா அப்போவா? இப்போ எனக்கு அதெல்லாம் வெளியில் வந்தோடனே எனக்கு இப்போ புரியுது என்னன்னா சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸ்வாகதா அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது உங்ககிட்ட அவங்க பணம் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. பட் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அங்கன்றது உங்களுக்கு புரியல. அந்த ஃபேமிலியே நீங்கள் அன்பாக இருக்கீங்க, ரெண்டு ஃபேமிலியும் பயங்கர ஃபேமிலியாக பாண்டிங்காக இருக்கீங்க. ஃபேமிலி. ஸோ எந்த இடத்துல அது அப்யூஸாக மாறிச்சு? திடீர்னு ஒரு நாள் ஸ்டுடியோவில் தான் நான் என்ன நடந்ததுன்னு சொன்னால் எனக்கு கொலை நடுங்கும். நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்? இல்லை வேண்டாம், அது ரொம்ப ட்ராமாவாக இருக்கும். அது எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசும்போது எனக்கு உடம்புலாம் நடுங்குதுங்க. அந்த பயமாக இருக்கா? ஆமாம், அந்த மெமரி எனக்கு திருப்பி வரவே கூடாது. இப்போ எனக்கு சீரியஸாக நடுங்குது. இட்ஸ் ஓகே. நமக்கு பிடிக்காம நம்ம உடம்புக்கு ஒன்று நடக்கும்போது உடம்பு தானே அப்படின்னு முழுசா நம்பி அந்த சம்பவத்தை தூக்கி போட்டால் மட்டும்தான் பெண்கள் அந்த ட்ராமாலேருந்து வெளிவர முடியும். கரெக்ட். அது நடக்கிறத ஈஸியாக கடந்து போகணும்லாம் நான் சொல்லலை. அப்படி ஒன்று நடந்தால் கூட நடக்கவே வேண்டாம் எந்த பொண்ணுக்கும். ஆனால் அப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை கடக்கும்போது அதை கஷ்டப்பட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி இது ஒரு மெடிடேஷன் தான். கரெக்ட்.
Yeah. மண்ணுக்கு போக போற உடம்பு தானேன்னு தப்பு நடக்கிற உலகத்துல இந்த இடத்துல பெண்கள் தன் மனசை மீட்டு கொண்டுட்டு வந்து பயப்படாம தைரியமா அதை எதிர்கொள்றதுக்கும் பேசுறதுக்கும் கத்துக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்லாம் நடக்காம போகும். எங்க ஆண்களுக்கு ஒரு தைரியம் வருது? ஹராஸ்மெண்ட் நடக்க, அபியூஸ் நடக்க, ரேப் நடக்க, என்னென்னவோ நடக்குது, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. எங்க ஆண்களுக்கு அந்த தைரியம் வருதுன்னா பெண்கள் வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. இங்க மானம் மாதிரி அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து பெண்ணோட தலையில தான் சுமத்தி வச்சிருக்கோம். அந்த மாய பிம்பத்தை உடைச்சி இதுதான் நடந்ததுன்னு 2 பொண்ணு சொல்லி 10 பொண்ணு சொல்லி 100 பொண்ணு சொன்னா பண்றவங்க நிப்பாட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம பயப்படுறதுனால மட்டும்தானே இங்க நடந்துகிட்டே இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அப்ப ஏன் நம்ம பயப்படணும்? பயப்படாதீங்க. நான் பயம் இல்லை, எனக்கு நீங்க ஆள் மேல பயம் இல்லை. எனக்கு நடந்த சம்பவத்தையும் தூக்கி போடணும்ல. நம்ம அது போடும், அது டைம் எடுக்கும்ல. நான் அதுக்காக தான் ரிஷிகேஷ்க்குமே தேடி வந்தேன். இந்த ஊரை ஏன் தேடினேன்னா, அதனால தான் வந்தீங்க. எனக்கு ஒரு ஹீலிங். எத்தனை வருஷம் ஆச்சு சம்பவம் நடந்து? ஆச்சு, ஒரு 7 years ஆச்சு. He violated my body by force and he recorded everything on his CCTV camera and he blackmailed me. அந்த ரூம்லையா? ஆமா. and he blackmailed me not to talk about it. அதை பற்றி வெளியில் பேசக்கூடாதுன்னு மிரட்டினாப்பில். ஏன்னா எல்லாமே நான் கேமராவில் வச்சுருக்கேன், நான் வந்து இதை எல்லாருக்கும் காமிச்சிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காமிச்சிடுவேன் அப்படின்னு பயங்கரமாக சொன்னாப்புல. இதெல்லாம் எங்கே நடந்தது? அவனோட மியூசிக் ஸ்டுடியோவில், ஆஃபீஸில், ஒர்க் பிளேஸ். அந்த ஸ்டுடியோவில் சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாரும் வேறு யாருமே இல்லையா நடக்கும்போது? இல்லை, லாக் பண்ணியிருந்துச்சு. நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் முயன்றீங்க? ஐயோ, பவரே கிடையாது. ஹீஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன். நான் சின்ன பொண்ணு, நான் முயற்சியெல்லாம் பண்ணவே முடியாது. அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம், கத்த கூட முடியாது, கத்துனாலும் கேட்காது, பிரயோஜனம் இல்லை. அங்கே சிசிடிவி எல்லா ரூம்லேயும் இருக்குது. சீக்ரெட் கேமராஸ்லாம் வச்சுருப்பாப்புல அவர். அவங்க ப்ரோக்ராமர்ஸ் எப்படி வேலை பார்க்குறாங்க, ஓபி அடிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகலாம் சீக்ரெட் கேமராஸ் இருக்கும். இவ்வளோ கேமராவையும் தானே வச்ச மியூசிக் டைரக்டர் அங்க ஒரு பொண்ணை தான் அபியூஸ் பண்றதையும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு தைரியமா பண்றாரு. ஆமா, பண்ணி அதே வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. அப்ப நானே கேட்டிருக்கேன், நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க, நீங்க என்ன பிளாக்மெயில் பண்ணீங்கன்னா நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க, அந்த வீடியோ முடிஞ்சா வெளியில விடுங்க. இது ரொம்ப சின்ன விஷயம் இல்ல ஸ்வாகதா, இது ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆமா, இட்ஸ் a huge deal. பட் அங்க நீங்க உங்க காப்பாத்திக்கிறதுக்கு அடித்தடி சண்டெல்லாம் நடந்து என்ன ஓடி இருக்கேன், நான் தலை தெறிக்க ஓடி இருக்கேன். மறுபடியும் ஒரு நாள் வந்தேன் நியாயம் கேட்கறதுக்கு. அப்போ இன்னொரு சிங்கர்லாம் கூட இருந்தாங்க அந்த ஸ்டுடியோவில். அதனால என்னை பேசி மலுப்பி என்னை அமுச்சு விட்டாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நான் சவுண்ட் கார்டு திருடிட்டேன், இந்த மாதிரிலாம் என் மேலே பழி போட்டாங்க, என்னை ஷேம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க பிடிக்காதவங்க எல்லார்கிட்டையும் என்னை பற்றி தப்பாக பேசினாங்க. அவங்க ஒய்ஃபு என்கிட்ட கால் பண்ணி என்னென்னவோ சொல்லியிருக்காங்க இவரை பற்றி. இவரால் நான் பண்ணிக்க போறேன்லாம் என்கிட்ட அட்வைஸ் கேட்டாங்க. அந்த ஒய்ஃபையும் மேனிப்புலேட் பண்ணாங்க. எந்த லெவலுக்குன்னா, ஸ்வாகதா அந்த மாதிரி பொண்ணு இல்லையே, நான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாமே, நான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா உன்னை அழிச்சிருக்கலாமே, நான் மீடியாவுக்கு போய் உட்காந்து பேசிருக்கலாமே, நீ என்ன பண்ணன்னு சொல்லிருக்கலாமே, உன்னோட வீடியோ அதை எடுத்து நான் போலீஸ்க்கு கொடுக்க வச்சிருக்கலாமே, ரிட்ரீவ் பண்ணிருக்கலாமே உன் சிசிடிவி. நான் பண்ணலையே, நான் பயந்து ஓடி இருக்கேன். நீ அப்பேற்பட்ட ஒரு கொடூரம் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த ரூம்ல என்ன மட்டும் இல்ல, நிறைய பெண்களை சிசிடிவில இந்த மாதிரி வீடியோ எடுத்து சீக்கிரட்டா வச்சு பாக்குறது ஒரு ஹாபி. அதை என் கண்ணால நான் 2-3 தடவை பார்த்திருக்கேன். எப்போ நான் பார்த்திருக்கேன், அந்த ஒரு பேண்ட்ரி ஏரியா மாதிரி இருக்கும், அங்க அந்த சின்ன குழந்தைகளெல்லாம் பாட வர வைப்பாங்க. ஒரு படத்துக்கு நிறைய சில்ட்ரனை ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருந்தது. எனக்கு அப்பதான் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, கல்பிரிட். இப்போ இந்த எப்ஸ்டீனை பத்திலாம் பேசுறாங்கல்ல, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், குழந்தைங்களை வச்சு தப்பா பண்ணிட்டு, அதுக்கெல்லாம் ராஜா ஒரு ஆள் இருக்காப்ல மெட்ராஸ்ல. மியூசிக் ஸ்டுடியோக்கு பாட வர குழந்தைங்கள வீடியோ எடுத்து என்ன பண்றது? சிசிடிவில சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு அதுல. சிசிடிவி ஓபன் பண்ணி ஏதாவது குழந்தைங்க பாடிட்டு இருக்குன்னா அதை சிசிடிவில இருந்து பாக்குறது. அது ஒரு வாய்ரிசம் மாதிரி நினைக்கிறேன். பிக் பாஸ் பார்க்கும்போது ஒரு கிளர்ச்சி கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. நான் அப்புறம் ஃபோன் பண்ணேன். நீங்க கேட்கறது எனக்கு தலை சுத்துது. ஆக்சுவலி எனக்கு இது நடந்தது. உங்களுக்கு ஒரு பெரிய அபியூஸ் அந்த ஸ்டுடியோல, இப்போ உங்களுக்கு பெருசா அந்த வயலண்டான ஒரு அபியூஸ் நடந்தது அப்படின்றீங்க இல்லையா? அந்த சமயம் நீங்க அடிச்சிருந்தீங்களா? நிறையா பிஞ்ச் பண்ணி தட்டி எல்லாமே பண்ணிருக்கு. அதுல இன்னொன்னெல்லாம் சொன்னா நீங்கெல்லாம் ஸ்கேண்டல் ஆயிடுவாங்க. ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். அது கடவுளெல்லாம் சம்மந்தப்பட்டு ஒரு ரீசன் சொன்னாப்ல, அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. இதெல்லாம் உனக்கு நான் பண்ற பிரேயர்ல விஷயத்த தான் நான் பண்றேன். அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் உனக்கு பண்ணணும்னு இருந்திருக்கு. அது நான் ப்ரே பண்றதுனால அந்த மாதிரி எனக்கு தோணி இருக்கு. பண்ண கன்றாவிய பண்ணிட்டு அது பிரேயரா சாமி மேல சொல்றது, அது ரொம்ப தப்பு இல்லை. இப்போ உங்களை அபியூஸ் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற மியூசிக் டைரக்டர் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணாரு? அப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி,
நீ வெளியில் போய் சொல்லு, யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துல உங்கள் சிச்சுவேஷன்? அவ்வளோதான், ரொம்ப வீக்கு, ப்ரோக்கன், பயந்து, பிளாக்மெயில்டா, ஹராஸ்டா. சிவான், உங்களால் கற்பனை கூட பண்ணிக்க முடியாது. தனியாக இருக்கேன், என் காசு அவன்கிட்ட இருக்கு, நிறைய காசு கொடுத்துருக்கேன், அதை திருப்பி ரிட்ரீவ் பண்ணணும். நான் போய் கேட்குறேன், புது ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஓ, நீங்கள் தான் வந்து இந்த சவுண்ட் கார்டை திருடிட்டாங்களே. அந்த சவுண்ட் கார்டு சில்லற 25,000 ரூபாய் சவுண்ட் கார்டு. என்கிட்ட அவன் வாங்கியிருக்கிறது லட்சங்களுக்கு கோடிக்கணக்கில் காசு. ஏதோ அந்த மாதிரி என் மேலே சில்லற மாதிரி அலிகேஷன்ஸ் போட்டு என்னை ஏதோ ஒரு ஃபேமிலி பிரேக்கர் மாதிரி என்னை பேசி. இல்லை, இம்மிடியேட்டாக அந்த சம்பவம் நடந்தோன்னு நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை? நான் போய் நான் பேசியிருக்கேன். நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? பேசியிருக்கேன், கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கல, பட் நான் பேசியிருக்கேன். பெரிய ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் வந்து அட்வைஸ் கேட்டிருக்கேன், என்கிட்ட இருக்க ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ அட்வொகேட்ஸ் கிட்டையும் நான் பேசியிருக்கேன். எனக்கு நிறைய சாட்சிகள் இருக்காங்க. இந்த விஷயம் அது எஃப்ஐஆரா பதிவு பண்ணீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏன் பண்ணல? இல்லை, எனக்கு அது பயம். ஏன்னா என்ன வச்சு கிழிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க இன்டர்வியூலேயே பெண்கள் வந்து அவங்கள பற்றி பேசினா எவ்வளோ கிழிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சொசைட்டியா? இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சொசைட்டியா? ஒரு பொண்ணு வந்து எனக்கு இது நடந்துச்சுன்னு சொன்னோம், ஐயோ பொண்ணுக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? இது ஒரு ஆண்களின் உலகம். இங்கே பெண்கள் வந்து வெறும் செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக மட்டுமே க்ளோரிஃபைடாக பார்க்கப்படுவாங்க. ஒரு பெண்ணு பவர்ஃபுல்லானால் மட்டும்தான் அவளுக்கு இங்கே மரியாதை. அவர் ஒரு சராசரி பெண்ணா ஹவுஸ் ஒய்ஃபாக எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளாம் டாலாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய ஒரு லீடராக இருக்கலாம். இந்த 3 எக்ஸ்ட்ரீம்ஸ் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு அங்கீகாரமோ எந்த ஒரு மரியாதையும் இல்லாத ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம். இப்போ நான் போய் அவனை எதிர்த்து ஒன்றுமே இல்லாத ஒரு பொண்ணாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதாவது நடந்திருக்குமா? நான் அந்த போராட்டத்துக்கு பதிலாக தாராபாயோட போராடினேன். என்னோட ஹீலிங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். என் வாழ்க்கையை மூட்டை கட்டிட்டு இவ்வளோ தூரம் வந்தேன். இங்கே இத்தனை பெண்களுக்கு என்ன மாதிரியே கொடுமைகள் நிறையா நடந்திருக்கு. அவங்களோட சேர்ந்து நான் ஹீல் ஆனேன். என்னுடைய கோவத்தை நான் இப்படி சேனல் பண்ணேன். ஒரு எஃப்ஐஆர் பின்னாடியும் இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் பின்னாடி போகிறதுக்கு அப்போ எனக்கு தெம்பு இல்லை, சுத்தமாக இல்லை. போனால் போய் தொலையட்டும், என் காசை வச்சு தொலையட்டும், திருடான்னு சொல்லி தான் நான் வந்தேன். என்னை ஏதோ ஒரு சீப் ட்ராஷாக என்னை ரெடியூஸ் பண்ணிட்டான் சிவா. பட் நம்மளை இப்படி பண்ண ஒருத்தனை சும்மா இப்படி விட்டுட்டு வருது, அவனை பிச்சு போட வேண்டாம். நான் வந்து எப்பயுமே சாமி கிட்ட கும்பிடுறது அதுதான். என்னோட அந்த டிமானுக்கு செருப்பு கழட்டி அடிச்சிங்களா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியல சிவா. செருப்புகள்லாம் வீக்கா ஃபீல் ஆயிட்டீங்களா அப்போ? ரொம்ப. இத்தனை பொண்ணுங்க எனக்கு வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க கிட்ட அது ஒரு நாள் கேளுங்க, தீதி எப்பயாவது அழுதோ வீக்காவோ பார்த்துருக்கியான்னு ஜஸ்ட் கேட்டு பாருங்க. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ கோவம் வருது இதை கேட்கறதுக்கு. அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்களா? எல்லாருமே தெரியும், என் சிஸ்டர்ஸ்க்கு, எங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே எல்லா வகையிலையும் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி, வெளிப்படையாக பேசுவோம், ஃபில்டர்ஸ் கிடையாது. இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, போடலாங்க சினிமா, நீங்கள் யாரு? உங்களுக்கு வந்து இப்போ என்ன தெரியுமா, இன்னொரு பேட்டர்ன் நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசினான்னா அடுத்த ஆள் பொண்ணை பற்றி பயப்படலாம் மாட்டாங்க. ஓ, அப்போ இந்த பொண்ணு இதுக்கு ஓகே போல், நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. அந்த தேவையில்லாத ஒரு எனர்ஜி எனக்குள்ளே வரும், என் வாழ்க்கைக்குள்ளே வரும். ஓ, வாட் ஜாய்! அப்படி என்ன எனக்கு சினிமா கொடுத்துரும்? பணம் கொடுக்குமா? எனக்கு பணம் தேவையில்லை. எனக்கு பணம் சம்பாதிக்க வேறு வழிகள் இருக்குது. இன்னும் பெரிய இங்கே என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இது போதும். புகழ் என்ன புகழ் தேவையே இல்லை. வாட் வில் யூ டூ? நீங்கள் ஃபேமஸாக என்ன பண்ண போகிறோம்? இப்போது இந்த வீடியோவுக்கு கூட ஏதாவது கமெண்ட் வரும், இந்த பொண்ணு ஏதோ பப்ளிசிட்டி தீர்த்து, எனக்கு தேவையே இல்லைங்க, எனக்கு சினிமாவே வேணாம், எனக்கு எதுவுமே வேணான்னு விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் நான் பார்த்த வேலையை கூட நான் எங்கேயும் போடல, யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை. எனக்கு ஒரே லட்சியம் தான், என்ன போல் இங்கே பல பேர் இருக்கிறத நான் உணர்ந்தேன். இந்த ஆளை வந்து ஒரு கெட்ட கனவு, அந்த எபிசோட வாழ்க்கையில் இரேஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு எபிசோடு அப்படி நினச்சி நான் கடந்துட்டேன். ஒரு சீப் ட்ராஷ், ஒரு குப்பை, அப்படி தான் நான் அவனை பார்க்குறேன். அதை விட கீழே ஒரு ஆண்மை இல்லாதவனால தான் அந்த மாதிரி ஒரு பெண்கிட்ட பிஹேவ் பண்ண முடியும். பணம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது, உடம்பை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுன்னோ அப்படி தான் அவனால் பண்ண முடியும். ஸோ அவனோட பேட்டர்னு, அந்த கதையை ரீசண்டாக நான் திருப்பி கேட்டேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, அப்படியே எனக்கு நடந்ததை சொல்கிறாங்க.
சொல்லி அவருக்கு என்னை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன விஷயம் வேறதான். அதில் எந்த உண்மையும் இல்லை. அது எல்லாமே அடிச்சு விட்ருக்காரு பாவம். அந்த பொண்ணு சூசைட் வரைக்கும் போய் அபார்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு 1 hour பேசினாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு, வெரி டேலண்டட். பொண்ணு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு. அவளுக்கும் எக்கச்சக்க காசு கொடுக்கணும், காசு கொடுக்காம அப்படியே ஹோல்ட் பண்ணி அதே எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதுக்கு இந்த ஒய்ஃபும் உடந்தையாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அதனால. ஸோ அவங்களும் இதுக்கு உடந்தையாக இருக்காங்களோங்கிற டவுட்டு எனக்கு முன்னவே வந்துச்சு. இந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆனப்பறமே எனக்கு வந்துச்சு. நிறைய பேரும் என்கிட்ட அதை சொன்னாங்க. அந்த மியூசிக் டைரக்டரோட ஒய்ஃப் தெரிஞ்சுதான் கூட இருக்காங்க, கண்டுக்கல, தட்டி கேட்கல, அப்படியே இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ மேற்கொண்டு இன்னும் விக்டிம்ஸ் வந்து என்கிட்ட பேசும்போது, இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அதாவது ரொம்ப வல்கரா அவங்களோட செக்ஷுவல் இச்சைகளுக்காக இந்த பெண்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வல்கரானா அப்நார்மலா நிறைய பீப்புளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கெல்லாம் பதறிடுச்சு. அப்புறம் ரீசெண்டாக பேசின ஒரு பொண்ணுக்கு அப்படியே பேட்டர்ன் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அந்த பொண்ணுக்கும் நிறைய காசு கொடுக்கணும். அந்த பேட்டர்னை அப்படியே காப்பி பேஸ்ட் அடித்து ஓட்டியிருக்காப்புல. ஸ்வாகத்தாக்கு என்ன பண்ணணுமோ அதையே இந்த பொண்ணுக்கு பிளான் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காப்புல. அந்த பொண்ணு கதறி அழுது ஃபோனில் என்கிட்ட. எனக்கு நான் வந்து 7 வருஷம் முன்னாடி கதறி அழுது தான் எனக்கு நினைவுக்கு வருது. பாரமாயிடுச்சு. அப்போ நான் ஒரு மனசுக்குள்ளே ஒரு முடிவு தான், எதுவும் ஆக்ஷன்லாம் பண்ணேன், அதுக்கான எல்லாத்தையும் கேதர் பண்ணி எல்லா எழுதிலாம் வச்சேன். அப்போது நான் நினச்சேன், இந்த ஆளோட இந்த பேட்டர்னை ஒடிச்சு இவனை எக்ஸ்போஸ் பண்ணணும், 100% பண்ணணும். அண்ட் லீகலாக பண்ணணும். நடுவில் சும்மா அப்படியே பேசிட்டு வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த மனுஷனை இதுக்கப்புறமா பார்க்கவே வேணாம், பேசவே வேணாம். ஆனால் லீகலாக அவனை நான் சந்திக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். நீங்கள் இங்கே வரீங்கன்னு சொன்னப்போ நான் உங்ககிட்ட ஏன் இதை பற்றிலாம் நான் முன்னாடியே சொல்லலை அப்படின்னா, எனக்கு தாராபாய் பற்றி பேசணும். இந்த பெண்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் நடக்கும். உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த இன்டர்வியூனால அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். பாவம் அவங்க வீட்டிலேருந்து வர்றதுக்கே கஷ்டப்படுற பெண்கள். அதுதான் நான் உங்கள் மூலமாக நான் வந்து ஐ தாட் ஐ வில் டெல் த வேர்ல்ட். பட் உங்களோட கொஸ்டின்ஸுக்கு நான் இந்த ஆன்சர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. அண்ட் ஐ திங்க் அதுவும் நல்லது தான். எத்தனை நாளைக்கு தான் பொத்தி நமக்குள்ளே வச்சுக்கிறது. இப்போவும் நான் நிறையா விஷயம் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அது கரெக்டாக லீகலாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். லீகலாக ஆட்களை வெளியில் கொண்டு வரணும். சிம்பிளி ஒருத்தருடைய இந்த டர்ட்டி சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது, அவங்கள க்ளோரிஃபை பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் அப்சர்ட். அவங்களுக்கு இப்போ அவார்டு இருக்குது, எல்லாம் வாங்கிட்டாமலே இருக்காப்புல எல்லாம். ஆனால் பண்ணுற வேலை எதுவும் தான் பண்ணுறதில்ல. மற்றவங்க வேலைக்கான அவார்டு தான். அதெல்லாம் half the work is not done by him. அப்படின்னா the creative மியூசிக் டைரக்டருங்க. ஆமாம், பியானோ கூட வாசிக்க வராது. there are many people who work, it's like a factory. உட்காந்து ஏதோ ஒன்று அப்படியே பண்ணுற விஷயத்த எல்லாத்தையும் டியூன் எடுத்து அது கொடுங்க இது கொடுங்கன்னு எடுத்து பண்ணுறது தான். மற்றவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறவங்களோட வேலைகள் எல்லாம் உழைப்பெல்லாம் திறமையை திருடி அவர் தன்னை காமிச்சுக்கிறாருன்றீங்களா? அபாண்டமாக நம்ம சொல்லிட முடியாது. இல்லை, அபாண்டம் இல்லாத உண்மைதான்றீங்க. நான் தான் ஐ விட்னஸ். அதுக்கு என்ன இப்படி வேலை பார்க்குறாங்க? ஏன்னா நான் நிறைய பேர் வேலை பார்க்குறத பார்த்துருக்கேன். நான் ஜிவி பிரகாஷ்லாம் சூப்பராக, ஹீஸ் அ ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர். ஜிப்ரான், இமான் சார் இவங்கெல்லாம் சூப்பர். அவங்கெல்லாம் அனிருத், தே ஆர் வேற லெவலில் இருக்காங்க. ஆக்சுவலி ஹிண்ட் கொடுத்துட்டீங்க ஸ்வகதா. இவங்க பேரெல்லாம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் சில பேரை சொல்லலை அப்படின்னா அதுலேருந்து நாங்கள் யாருன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் சொல்கிற அபியூசர் யார், எந்த மியூசிக் டைரக்டர், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஐ திங்க் ஹீ இஸ் அ பாப்புலர் அபியூசர். அப்படியா? இண்டஸ்ட்ரியில். ஆனால் இது வரைக்கும் ஒரு கேஸும் ஃபைல் ஆகல. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் அவரோட பேரே அல்காரிதம்ல வரக்கூடாதுங்கிற மாதிரி என் ஃபோனை நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய அபியூஸ் நடந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் நீங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சீங்களா, இல்லை தட்டி கேட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்களா? இல்லை, நான் வெளியில் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா திருப்பி எங்கள் வீடு தேடி வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாப்புல. என்னை மன்னிச்சிடு. ஒரு மதுரையிலேருந்து வந்து ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் பாடிட்டு இருக்கீங்க. ஒரு அபியூஸ் நடந்துட்டு நீங்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ரோக்கன். அவங்க இம்மீடியட்லி எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இம்மீடியட்லி ஐயோ என் பொண்ணு சேஃபாக இல்லை, ஐயோ இது இல்லை நீ கிளம்பி எங்களோட வந்துரு, நம்ம மதுரைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பதறிட்டாங்க ரொம்ப. அண்ட் ஐ திங்க் பாவம். ஆமாம், அவங்களுக்கு வந்து இது தேவையே இல்லை. அவங்களுக்கு நான் முதல்ல இதை சொல்லணும்னே அவசியம் இல்லை. ஏன்னா பேட் பேரண்ட்ஸ், டாக்ஸிக் பேரண்ட்ஸ் என்ன ஒரு தப்பான ஆள்கிட்ட தள்ளுறாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட இதை போய் பேசலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்க பாவம் என்னோட வாழ்க்கையில் எந்த தீங்குமே எனக்கு பண்ணதில்லை. நான் என்ன டிரெக்ஷன் சூஸ் பண்ணாலும் பச்சை கொடி தான். என் பொண்ணு முடிவு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்னி தேதி வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு ராக் சாலிட் சப்போர்ட், அப்பாவும் அம்மாவும்.
ரிஷிகேஷ் வரைக்கும் வருவாங்க. என்னோட கேர்ள்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் வெக்காபுலரியில் எல்லாத்துலேயுமே ட்ரெயின் பண்ணுவாங்க. அவ்வளோ சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ்ட்டு நான் எதுக்கு போய் அவங்கள இன்னும் டிப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் அந்த ஆளோட பேசினது வச்சது ஏதோ விட்டுக்குறை தொட்டக்குறை பாட்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போய் பாடினேன். எதுக்கும் பேமெண்ட் வரல, நான் கொடுத்த காசும் எனக்கு திருப்பி வரல, நான் செஞ்ச வேலைக்கும் எனக்கு காசு வரல. ஒரு நாள் எனக்கு சுத்தமாக முடியாமல் நான் என்னோட சிஸ்டரோட ஹெல்ப் எடுத்துகிட்டு நீ இப்போ கிளம்புறியா இல்லையான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து. உங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்தார்? அடிக்கடி வருவாப்புல. எதுக்கு வந்து காலைல விழுத்து என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட தெரியும், அவங்க எல்லாமும் இருந்தாங்க. பப்ளிக்காக வருவாப்புல. மாயாலாம் நாங்கள் பயங்கர போல்டாக பார்த்துருக்கோம். மாயா தான் எனக்கு காப்பாற்றி விட்டான், உண்மையிலேயே சொல்கிறேன். அவள் இல்லைன்னா நான் அப்படியே சாம்பலாக நொறுங்கிப்பேன். இல்லை மாயாலாம் விட்டு அடிச்சிருக்கோம்ல, அவள் அப்படிதான் இருந்தா. இன்னும் ஞாபகம் இருக்கு, செவிலியே 2 கொடுத்துருக்கணும். ஆமா. ஒருத்தன் அபியூஸ் பண்ணிட்டான், அவன் பெரிய மியூசிக் டைரக்டராக என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ஒன்று நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், மறுபடியும் அவன் உங்களை வீடு தேடி வந்து அடிக்கடி மன்னிப்பு கேட்கறதுனா இது என்ன ப்ராசஸ்? எனக்கு இது புரியலையே. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு பம்மர வேலை ஒன்று நடக்கும் தெரியுமா? நான் கொடுத்துட்றேன், நான் பணத்தை வந்து கொடுத்துட்றேன், இது யாருக்கும் தெரிய வேண்டாம், இது நமக்குள்ளே வச்சுக்கலாம். எப்ப நான் வெளியில போய் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன்னு தெரியுதோ அப்பவே ஆள் பம்ம ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என்கிட்ட பம்மருது, வெளியில போய் என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறது. இப்போ உங்க இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பேசாத ஒரு ஆள் இருந்திருந்தாங்கன்னா, நீங்க ஏன் போனீங்க, உங்களுக்கு தெரியலையா, நீங்க அப்பவே போலீஸ்ட்ட போயிருக்கணும்ல, இதெல்லாம் வந்திருக்கும். இந்த கேள்வி நீங்களும் கேட்டீங்க என்கிட்ட. ஆனா நீங்க கேட்ட விதம் வேற. நீங்க யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் why she could not do it. Why? And you as a woman you understand. கொலை நடுங்கிரும் சிவா. ஆமாம், இல்லை எனக்கு அது புரியுது. ஒரு சின்ன என்னங்க ஃபேமிலி ஹராஸ்மெண்ட், சித்தப்பான்ற உறவு முறையில் இருக்கிறவங்க தப்பாக நடந்திருக்காங்க, பெரியப்பா பெரியப்பா பெரியம்மா பையன் அண்ணன் பெத்த அப்பா, இவ்வளோ ஹராஸ்மெண்ட் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நானே அவ்வளோ விக்டிம்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் அந்த பெண்கள் வந்து வெளியில் வந்து சொல்லவே முடியாது, சொன்னாலும் அது தைரியமா கம்ப்ளைண்ட்னு போக முடியாது. அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்கு. தைரியமா வெளியில வா, சொல்லு, அடுத்த உன் வாழ்க்கையை பாரு, நீ ஜெயிச்சு பாரு, உன்னை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலையே. சொல்லி கொடுத்துருந்தா மாறும்ல. கண்டிப்பா. பிளஸ் அந்த அபியூசர் இவன் தான், இவனை செருப்பால் அடிங்கன்னு சமுதாயமே சேர்ந்து அவனை செருப்பால் அடிச்சாங்கன்னு வைங்களேன், அப்பதானே மாறும். கண்டிப்பா. அதை பார்த்து தைரியமா மத்த பொண்ணுங்களும் வருவாங்கல்ல. கண்டிப்பா. தப்பு பண்றோம், அப்புறம் எங்க கூடி தப்பு பண்ண முடியும்? அவனுக்கும் கேவலமா இருக்கும், அவனுக்கும் மானம் போகும், மரியாதை போகும், அவனுக்கும் ப்ரொஃபஷனலா அடி வாங்கும், சம்பாதிக்க முடியாது, வெளியே போக முடியாது, குடும்பத்துல பொண்டாட்டி சீனு துப்ப ஆரம்பிப்பா, அதுக்கப்புறமா பெத்த தாய் துப்புவா, வீட்டுல எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, குடும்பமே இல்லாம போகும். இந்த தண்டனை எல்லாம் அந்த அபியூசருக்கு தானே கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தானே நம்ம கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் இங்க நடக்கல. அந்த மாற்றம்லாம் நடக்கணும். இப்ப நீங்க சொல்ற இதே அபியூசருக்கு அந்த பயமே இல்ல, ஃபேமிலி விட்டுட்டு போகாது, ஏன்னா அவன் தான் ஏர்ன் பண்றான் கொடுத்துருவான் அப்படிங்கும் போது அந்த டிபெண்டன்சி இருக்கலாம். மேபி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு அபியூஸ் ஆனவங்க வெளியில வராம இருக்கும்போது அபியூசர்ஸ்க்கு கொண்டாட்டம் ஆயிடுது. கரெக்ட். இப்போ இந்த அபியூசர் மியூசிக் டைரக்டரோட பேட்டர்ன் என்ன? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் இனிஷியலி யாரையாவது மீட் பண்ணும்போது நல்லா ஃபினான்ஷியலி நல்லா செழிப்பா இருக்கிற பொண்ணுங்க, ஆனா எனக்கு வேலை பார்க்கணும், இண்டிபெண்டா இருக்கிற பொண்ணுங்க தான் இவருக்கு டார்கெட். அவங்க கிட்ட முதல்ல காசு வாங்க ஆரம்பிப்பாரு. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்க, இந்த மாசம் வாடகை கட்டணும், 40,000 கொடுங்க, 40,000 கொடுங்க, 50,000 கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு முதல்ல இருக்கா இவகிட்ட, இவளால கொடுக்க முடியுதா, கேட்டு எத்தனை நாள்ல கொடுக்குறான்னு ஒரு பல்ஸ் பாக்குறாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, என்னால இந்த மாசம் சம்பளம் கொடுக்க முடியாது, அடுத்த மாசம் கொடுக்குறேன்னு சும்மா ஒரு போட்டு பாக்குறாரு. ஓகே, இப்ப இந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட ஒரு லேக்ஸ்ல லாக் ஆயிட்டா, நம்ம இவளுக்கு லேக்ஸ்ல பணம் கொடுக்கணும், இப்போ இந்த பணத்தை நம்ம கொடுப்போமா இல்லையான்னு அவளுக்கு ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணுவோம்னு பண்ண ஆரம்பிப்பாப்புல. அது எப்படின்னா, திடீர்னு இந்த சண்டையை போடுறது, நீங்க பண்ற வேலை சரியில்லைன்னு சொல்றது, அது பண்றது இது பண்றது, அவங்கள்ட்ட என்ன இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு என்ன மெச்சூரிட்டியே இல்லை அப்படிலாம் அதாவது நம்மளை மட்டம் தட்டுறது, அது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாப்புல. அதுக்கு முன்னாடி திடீர்னு பாம்பிங் பண்ணுவாப்பா, அன்பு அக்கறை கேர் அந்த மாதிரி பண்ணுவாப்புல. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் he will become like a very, இவனை விட்டா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனே இல்லை, இவன் தான் நம்மளுடைய கார்டியன் ஏஞ்சல், அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவாப்புல. நான் என்ன பண்ணாலும் உங்கள் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், நான் என்ன பண்ணாலும் உங்கள் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு மென்டார் வேணும், நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு தேவை. பெண்கள் கீழே தான் இருக்கணும். பெண்கள் கொஞ்சம் மேலாக ஆரம்பிச்சாங்கன்னா ஆளுக்கு நடுங்கிடும். இவ்வளோ பெரிய மோசமான சம்பவத்தை அந்த மியூசிக் டைரக்டரோட மனைவி கிட்ட போய் நீங்க சொன்னீங்களா? அந்த லேடியே என்கிட்ட வேற பொண்ணு மேட்டர்லாம் ஹெல்ப் கேட்டாங்க. இந்த பொண்ணு கிட்ட இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்னை காப்பாத்துங்கன்னா சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அப்ப நான் அவங்ககிட்ட சொல்றேன், சம்திங் இஸ் ராங், இது வந்து உங்ககிட்ட நான் ஒன்று மனசை விட்டு பேசணும், உங்க ஹஸ்பண்டை பத்தின விஷயம், நீங்க கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க, அதனால என்னை தனியா வந்து மீட் பண்றதுனா மீட் பண்ணுங்க, இல்லைன்னா தனியா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ஃபோனை வச்சுட்டாங்க, கட் ஆயிடுச்சு. தென் ஷி கால் மீ பேக் அண்ட் சேயிங்,
நீங்கள் என்கிட்ட இந்த டெக்னிக்கலாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், நீங்கள் ஸ்டுடியோலேருந்து சவுண்ட் கார்டை திருடிட்டீங்கன்னு. சவுண்ட் கார்டு என்ன ரேட் வரும்? சவுண்ட் கார்டும் ஒரு பொண்ணோட மானமும் ஒன்றா, ஈக்குவலா? அதே ஒரு லாஜிக்கே இல்லாமல் போய் சொல்லி அந்த லேடி ஆஃப் பண்ணியிருக்காரு. அதுதான் எனக்கு அது அவங்களும் நம்பினாங்களா? அவங்க நம்பினாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச கதை அதுதான். இவர் வந்து அந்த பொண்ணை போய் முதல்ல சொல்லி ஒரு கணவன் நல்ல ஆண் தன் பொண்டாட்டி விட்டுட்டு இன்னும் மற்ற பெண்கள் கிட்ட போறான், அந்த பெண்கள் வந்து அழுகுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா முதல்ல அந்த மனைவிகள் லிசன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆணை சப்போர்ட் பண்றதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. கரெக்ட். இல்ல உன் ஹஸ்பண்ட் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப்க்கு போறான், இல்ல அந்த மனைவிக்கு அந்த கணவன் வந்து 1 night stand ரிலேஷன்ஷிப்க்கு போறான், அதை அந்த மனைவி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, புரிதல் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்க குடும்பம், உங்க கதை. ஆனா அந்த மனைவி தன் கணவன் இன்னொரு பெண்ணை போய் ஏமாத்தி காதல் கல்யாணம் இல்ல திடீர்னு ஒரே நாள் ரூம்ல அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்றது, இதெல்லாம் அந்த மனைவிகள் வந்து அக்செப்ட் பண்றாங்க. கணவருடைய தவற இன்னொரு பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணோட கண்ணீருக்கும் அந்த பொண்ணோட ட்ராமாக்கும் காரணமாயிட்டு கணவருக்கு சப்போர்ட் பண்றாங்க இங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு. இந்த இடத்துல பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தப்பு நடந்தா புருஷன், புள்ள, அப்பா யாரா இருந்தாலும் தட்டி கேட்கணும். அது எப்படி? இதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்க. இன்னொரு பெண்ணோட உடம்பு வந்து அவ்வளோ ஈஸியா? இன்கேஸ் நான் நினைக்கிறது தப்பு, நான் ஏதோ ஒரு அசம்ஷனில் பேசுகிறேன் அப்படின்னு அந்த மனைவி நிஜமாவே இன்னசென்ட்டாக இருக்காங்க, இவங்க வந்து சும்மா அந்த மேனிப்புலேட்டர் கேம் விளையாடி அந்த மனைவியும் இத்தனை வருஷம் ஒரு பெண்ணையா இப்படி பண்ணிட்டு மனைவியும் ஏமாத்துறாருன்னா இப்போ நான் பேசுறது அந்த மனைவிக்காகவும் தான். எனக்கு என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து நமக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹஸ்பண்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஹஸ்பண்டை நம்புறது வேற விஷயம். ஆனால் ஒரு பொண்ணு இப்படி சொல்லும்போது என்னன்றதை தீர விசாரிக்கணும். நம்ம முட்டாள் மனைவியா இருந்துடக்கூடாது இல்லை? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதே அந்த மனைவி இன்னொரு ஆண் கிட்ட போயிட்டு வந்தாலும் இன்னொரு ஆண் ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் அந்த கணவர் சும்மா விடுவாரா? விடமாட்டார்ல. அப்போ நியாயம் 2 பேருக்கும் தானே. கரெக்ட். தாம்பத்தியத்தில் 2 பேரும் தானே அதே மாதிரி ஒழுக்கமாக ஒன்றா இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இந்த ட்ராமால நீங்கள் அனுபவிச்ச கஷ்டங்கள் என்ன? அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த ட்ராமா வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஐயோ எப்படி கடக்கிறதுனே தெரியல ஃபஸ்ட்டெல்லாம். ஸோ ஸ்கின் கிளினிக் போயிட்டு நான் இதை சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் சில பேருக்கு, மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கெம்பீல்னு ஒரு வந்துச்சு அப்போ டெர்மட்டாலஜியில். அப்போது அந்த பீல் போட்டு தோல் உறிஞ்சு ஃப்ரெஷ் தோல் வரும். ஸோ என்ன அந்த ஆண் தொட்ட இடங்கள் எதுவுமே உடம்புல இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து பீல் பண்ணேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான பர்சன். ஸோ என்னோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ண, காம் பண்ண, இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அந்த டைம் இந்த யோசனையிலேருந்து என் மனசை மாற்றணுங்கிறதுக்காக பிளாக் பிரிண்டிங், கலம்காரி எல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சேன்னா அதெல்லாம் ஒரு பேட்டர்னாக இருக்கும், ப்ரீதிங் மாதிரி. அந்த ப்ரீதிங் வந்து என்னை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிச்சு, அது ஹெல்ப் பண்ணிச்சு. என்னோட தெரப்பிஸ்ட் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சைக்காட்ரிஸ்ட்டை போய் தெரப்பி எடுத்தேன். இந்த ட்ராமாலேருந்து எப்படி என்னை மீட்கிறதுக்குன்னு நிறைய தெரப்பி செஷன்ஸ் எடுத்தேன். இவங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த தைரியம், என்னோடய அக்கா, தங்கை, என் பேரண்ட்ஸ் எனக்கு ஊட்டின தன்னம்பிக்கை. உனக்கு எதுவுமே வேணாண்டா, நாங்கள் போதும், நாங்கள் இருக்கோம், நீ வா லைஃப்பில், நீ என்ன பண்ணணுமோ பண்ணுன்னு எனக்கு கொடுத்த தைரியம். அதுதான் என்னை கொண்டு வந்திருக்கு. இல்லைன்னா நான் இந்நேரம் போலீஸும் கோர்ட்டும் அலைஞ்சிட்டு சென்னையிலேயே யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்காம, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னு உட்காந்துருந்துருப்பேன். எவ்வளோ நாள் அந்த ட்ராமா இருந்தது? இதில் எதுவும் தவறான முடிவுகள் அந்த மாதிரிலாம்? ஓயா, ரொம்ப சூசைடலாக இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோடய சிஸ்டர் மாயா இல்லைன்னா இந்நேரம் எனக்கு என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது. ரொம்ப சூசைடலாக இருந்தேன். என்னை ஒருத்தன் வயலேட் பண்ணியிருக்கான், என்னை ஃபூல் ஆக்கியிருக்கான், என்னை இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வேலையத்தில் போட்டு இப்படி பண்ணியிருக்கான், இந்த ஸ்கேம் பண்ணியிருக்கான். அதை வந்து எனக்கு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம், ஓ மை காட், நான் டேஸ் டுகெதர் என்னோடய ரூமை லாக் பண்ணிவிட்டு வெளியில் வராமல் இருந்திருக்கேன். நான் ஒரு வாரம்லாம் நான் ரூமை விட்டு வெளில வந்ததில்லை. ரூமுக்குள்ளேயே இருப்பேன், இருட்டிலேயே இருப்பேன், கர்ட்டனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியே இருப்பேன். நான் ஃபோன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அழுதுட்டே என் தங்கச்சி வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா. அவள் தான் எனக்கு ஆன்லைன் வீடியோ தெரப்பி போட்டு டாக்டர்ஸ்கிட்ட பேச வைப்பா. அவள் தான் எனக்கு வந்து உத்வேகம் கொடுத்தது. நான் சூழ்நிலை ஆனப்போ கூட அவள் தான் வந்து எனக்கு பக்கபலமாக இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தது. சிஸ்டர்ஸ் பிஃபோர் மிஸ்டர்ஸ் எனி டே. எனக்கு என்னுடைய குடும்பம் தான் எனக்கு மிகப்பெரிய பலம். அப்பா,
தேங்க்ஸ் டு மாயா. பட் இது வந்து ஒரு வாரம் ரூம்லேயே இருட்டு ரூமில் அப்படியே இருந்தீங்க அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய உச்சபட்ச ட்ராமா இல்லை? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து பை ஹார்ட் பயங்கரமாக அதை வன்மையாக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ட்ராமடைஸ்டாக இருந்திருப்பீங்க. அண்ட் ஆண்கள் பெரிய நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லைங்கிற ஒரு அபிப்பிராயம் எனக்கு அந்த ட்ராமாக்கு அப்புறம் ஏற்பட்டுச்சு. எப்போ தான் இப்போ அதுலேருந்து வெளியில் வந்தீங்க? அந்த இருட்டு அறையிலேருந்து ரொம்ப மைண்டை மக்கிட்டேன். அதை புத்தியை யூஸ் பண்ணவே எனக்கு விடலை, இந்த மாதிரி யோசிக்கவே விடலை. என்ன இங்கே ரிஷிகேஷ்லேயே என்னுடைய ஆண் உறவுகள், என்னுடைய பையாஸ் எத்தனையோ பேர், பாபிஸ் உங்களுக்கு தெரியும், அவங்கள நான் காமிச்சேன் இன்னைக்கு வரும்போது. அவங்க எல்லாருமா சேர்ந்து தான் என்னோட நம்பிக்கையை எனக்கு பில்ட் பண்ணாங்க. அண்ட் என்னை போல பெண்களுக்கு எத்தனையோ பேருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் தாராவாய். வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற நபர் இந்த ஒரு ஆள் தான், இந்த மியூசிக் டைரக்டர் தான். என்றைக்குமே எனக்கு அவன் முகத்தை கூட பார்க்க வேண்டாம். இப்போ இந்த இன்டர்வியூவில் இதை பேசியிருக்கீங்க, நீங்கள் சொல்கிற அந்த மியூசிக் டைரக்டர் இதனால ஏதாவது வேறு ரியாக்ஷன் எடுத்துருவாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேறு ஏதாவது உங்களை ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ தைரியம் இருக்குது எனக்கு? அப்பா, எனக்கு இப்படிதான் பொண்ணுங்க இருக்கணும். எடுத்துட்டு போட்டோம். எனக்கு மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும்? எஸ், என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்தான். என் டிக்னிட்டியை எடுத்தான், என் சுயமரியாதை எடுத்தான், என்னை ரெடியூஸ் பண்ணான். அதுலேருந்து நான் வந்துட்டேன்ல. இன்னைக்கு என்னை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது சிம்பத்தியா இருக்கா? இல்லை. அந்த விஷயம் எனக்கு கோபமா இருந்தது. நீங்க சொல்லும் போது எப்படி ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம ஒரு ஆண் வந்து அந்த பொண்ணை எப்படி அபியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு அது ஒரு கோபம் இருந்தது. பட் ஷாகதா பக்கம் எனக்கு சிம்பத்தியா இல்லை. ஏன்னா நான் உங்களை பார்க்குற பீரியட் வந்து நீங்கள் அதை கடந்து வந்து ஜெயிச்சு நிற்கிறீங்க. நான் அதை கொண்டாடுறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ என் மனசில் முழுமையாக இருக்கிறது இந்த சாதனை தான் இருக்குது. ஸோ முதல்ல இந்த செலெக்ஷன் கமிட்டி, ஜூரி, இவங்கெல்லாம் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பாதி பேர் வந்துட்டு காசு வாங்கி தான் கொடுப்பாங்க. நீ கொஞ்சம் பேர் ரொம்ப நல்லதாக பண்ணுறாங்க. தே ஆர் டூயிங் அ குட் ஜாப். இப்போ உங்கள் ஆர்சி அவார்ட்ஸ் மாதிரி சில பேர் வந்து இப்போது அவார்ட்ஸுக்குங்கிறது ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சு ஒரு டைமில். அதுக்கப்புறமா யாருக்கு நல்ல நெட்வொர்க் இருக்கோ, யாருக்கு நல்ல இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் தெரியுதோ, யார் காசு கொடுத்தெல்லாம் அவார்டு வாங்குற ஒரு கல்ச்சருக்கெல்லாம் வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸாக நம்ம நினைக்கிற அவார்ட்ஸுக்கு ஒருத்தர் கொடுக்க போகிறாங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணணும். இவர் நிஜமாவே இதுக்கு லாய்க்கா, இவர் தான் அந்த கம்போசிஷன் பண்ணாரா, இல்லை வேறு யாரோட வேலையை திருடினாரா, கிரெடிட் கொடுக்காம ஒரு வெக்கமே இல்லாமல் அந்த அவார்டையும் ரிசீவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அது ஐ திங்க் இந்த ஜூரிஸ் எல்லாம் கொஞ்சம் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இதில் எந்த ஜெலசிலாம் இல்லை. ஆனால் நிஜமாக வேலை பார்த்த ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய அவார்டை ஒரு திருடனுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிற அப்போ அந்த அபியூசர் மியூசிக் டைரக்டருக்கு இப்போ அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த அவார்டை பற்றி தான் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. இருக்கலாம், ஓகே, கிடைச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா? கண்டிப்பாக எடுப்பேன். கண்டிப்பாக. அந்த தைரியம் இப்போ தான் வந்திருக்கு. எஸ். பட் அதற்கான சாட்சிகள் எல்லாமே, ஆதாரம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சிவா. கண்டிப்பாக லீகலாக ஆக்ஷன் எடுத்து அதில் நீங்கள் ஜெயிக்கணும். தேங்க்யூ. எனக்கான வெற்றிக்காக எல்லாம் நான் பண்ண போகிறதில்ல, மற்ற பெண்கள் இன்னும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த ஈவில் டெமனை நான் நிறுத்தணும். இந்த ஒரு ஆளை பற்றி எனக்கு உண்மை தெரியும். இவனை நான் நிப்பாட்டணும். நீ இனிமே நடக்க முடியாது, உன்னால் இனிமே ஒரு பொண்ணு கூட பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஸ்டாண்டை நான் இன்னைக்கு எடுக்கணும். எடுத்தாதான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கும். எஸ், அவ்வளோதான். ஸோ ரிஷிகேஷ் எதுக்காக வந்தீங்க அப்போது? கங்கையில் முங்கிறதுக்கு நான் டிசைடே பண்ணிட்டேன். போதும்டா லைஃப், என்னடா அது, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு வேறு ஏதாவது பர்த் பார்க்கணும் அந்த மாதிரி வந்துருச்சு. இது போதும், இந்த பர்த் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இந்த பர்த்தில் என்ன ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், இனிமே இந்த வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டு நான் ரிஷிகேஷ் வந்தேன். அப்போ கங்கை கரையில் கங்கையில் முங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்போ இந்த கங்கை அவ தான் என்னை வந்து ஹீல் பண்ணா, என் அம்மா மாதிரி. அதுதான் அந்த ரிவர். அதுக்கு தான் நான் ரிஷிகேஷ் வந்தேன். கங்கை வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. என்ன பண்ணாலும் கங்கை பக்கத்தில் இருந்து பண்ணணும், அவள் பார்த்துக்குவா நம்மளை, ஷி வில் ப்ரொடெக்ட் மீ அப்படிங்கிற ஒரு அன்டாண்டட் ஒரு ஃபெய்த், ஸ்பிரிச்சுவலாக அந்த கனெக்ஷன் வித் நேச்சர். இருந்தாலும் உங்களுக்கு ஹிந்தி அப்போ தெரியுமா? சுத்தமாக தெரியாது. பாட்டு பாடுவேன், லிரிக்ஸ் இங்கிலீஷில் எழுதி கொடுத்தாங்கன்னா அதை ஹிந்தியில் பாடுவேன். இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ தெரியாத இடம், தெரியாத மொழி, இங்கே வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கிறதுலாம் வந்து வேற லெவல் இது இல்லை? ஆமாம். அது ஸோ இனிஷியலாக இருந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன?
காசு பிரச்சனை, காசு இல்லை. இப்போ நம்ம ஊர்ல எப்படி நார்த் இந்தியன்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி தான் சவுத் இந்தியன்ஸ்க்கும் இங்கே ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ரொம்ப பாடுபட்டேன். ஆனா என்ன இருந்தாலும் ஷீ மீன்ஸ் நோ ஹார்ம், இவன் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க வரலங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி தான் கிட்டத்தட்ட என் கதையும். வந்தப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி கோல்டாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு தெருவை கடந்து போகணுன்னா 10 பேருக்கு நமஸ்தே சொல்லிட்டு தான் நான் என்னோட கடைக்கே வருவேன். ஸோ அந்த அளவுக்கு நான் எல்லார் வீட்லேயும் ஒரு பார்ட் ஆகிட்டேன். ரொம்ப செல்லம். அதே மாதிரி நான் இங்கே கீர்த்தன் பாடும்போது, பஜன் பாடும்போதெல்லாம் தன்னோட பொண்ணே பாடுற மாதிரி வந்து உருகி உருகி கேட்டு என் கூட சேர்ந்து பாடிட்டு போவாங்க. நான் எந்த கோயிலில் பர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் வந்து பாட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் உருவாக்கிட்ட உறவுகள் தான். இங்கே கிட்டத்தட்ட டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடக்கும்ல, கடைசியில் எல்லாருமே அந்த பாஷை பேசுவாங்கல்ல. இப்போ இந்த தெருவில் இருக்கிறவங்களும் பல பேர் தமிழில் என்ன வார்த்தை அது என்னன்னு கேட்டு தமிழில் தான் பேசுவாங்க. பட் பிகினிங்கில் இங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இருந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன? ரொம்ப கஷ்டம். இங்கே வாடகைக்கு இடம் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க பேசி வச்சுருவாங்க. இது டூரிஸ்ட் தான், பஸ்லிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அப்போ அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அந்த இடத்த வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் ஒரு சில பேர், எனக்கு ஒரு சின்ன ஒரு ரூம், நீங்கள் கீழே பார்த்தீங்கல்ல அந்த ஸ்டேர் கேஸ் கடியில், அது மட்டும்தான். எனக்கு டோர் கிடையாது, எதுவுமே கிடையாது. 0லேருந்து அதை வெறும் அங்கேயே வச்சு பண்ணி 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 ஒரு ஓகே இவ கரெக்டாக ரெண்ட் கட்டுறா, ஓகே இவன் நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுறா, எதுவும் தகராறு இல்லை, ரவுடிஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னொரு ஓனர் ஒரு கடை கொடுப்பாங்க, அப்புறம் இன்னொரு கடை கொடுப்பாங்க. அப்படி வளர்ந்து வந்தது தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க? எல்லாம் வேலை தேடி வருவாங்க. எனக்கு டாய்லெட் கிளீனர்ஸாக இருப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவோம், உங்கள் பெருக்கி முழுகிறோம், அப்படி உள்ள வர்றவங்க நான் வேலை பார்க்குறத பார்ப்பாங்க. அப்படியே குருகுருன்னு பார்ப்பாங்க. இது இன்னும் நல்லா இருக்கே தீதி, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறீங்களான்னு வாங்க. சரி வா சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஹவுஸ் கீப்பர்ஸ்லேருந்து ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் ஆக்கினேன். ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். இந்த பெண்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் இன்னேட்டாகவே நமக்கு இருக்குது. ஆனால் அதை காட்டக்கூடிய அவென்யூவே கிடையாது. இந்த ஊர்லேயும் அப்படி தான். அந்த பெண்கள் எப்படின்னா வீட்டில் செம்ம அடி வாங்குவாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும். சின்ன குழந்தையிலே கல்யாணம் பண்ணி 3 குழந்தைங்க அவங்களுக்கு இருக்கும். என்னை விட ரொம்ப 10 வயசு சின்ன பசங்களாக இருப்பாங்க. எனக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. கிச்சன் ஒன்று தான், அவங்க வீட்டு கிச்சன் ஒன்று தான். அப்போ அவங்க என்னை தேடி வராங்க. ஒரு பெண் பாஸ் வந்து ஒரு பெண்களை நல்லபடியாக வச்சுக்குவாங்கங்கிற நம்பிக்கையில் வராங்கங்கிறத எனக்கு காப்பாற்றணும்னு தோணுச்சு. அப்போது அவங்கள வச்ச இடத்துல வைக்கக்கூடாது, அவங்களெல்லாம் முன்னேற்றணும், லீடர்ஸ் ஆக்கணும். அவங்களோட லீடர்ஷிப்பை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு அவென்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களோட பெஸ்ட்டை என்னால் கண்ணில் பார்க்க முடியும். அவங்களோட பெஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு அவங்க லீடர் ஆக்கும்போது காப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் லீடராக உருவாக்கின டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அவங்க இப்போ மற்ற மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வேலைகளை பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பெரிய ட்ராமாவை மறந்து உங்களோட அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டிங்க, இப்போ எவ்வளோ ரெவென்யூ எடுக்கிறீங்க? கேட்கக்கூடாது. ஸோ ரொம்ப நிறைய சம்பாதிச்சிட்டோம். 22 கண்ட்ரீஸ்க்கு மேலே எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. தாராபாயோடைய ஃபேப்ரிக்ஸ், தாராபாயோட மர்ச்சன்டைஸ் வித்துட்ருக்காங்க அண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது முக்கியமாக நான் எவ்வளோல ஆரம்பித்தேன்னா 1 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்தேன். 1 lakh தான். ஓகே, அதை வச்சு கடைக்கு அட்வான்ஸு, வாடகை காசு கொடுத்து ஈவி கட்டி ஆரம்பிச்சு. ஸோ 1 lakhல ஆரம்பித்த ஒரு சின்ன ஒரு ஹேண்டிகிராஃப்ட் பிஸ்னஸ்ஸை இன்னைக்கு க்ரோர்ஸில் ரெவென்யூ பார்க்குறோம். வாவ், ஆக்சுவலாக எனக்கு உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா சென்னையில் மியூசிக்கில் அவ்வளோ பாடல்கள் பாடி ஒரு மியூசிக் ப்ரொடியூசராலாம் ஒர்க் பண்ணி ஒரு மியூசிக் டைரக்டரால் அப்யூஸ் ஆகி 1 வாரம் ரூமை விட்டு வெளியில் வராமல் ட்ராமாவில் இருந்த ஒரு பொண்ணு ரிஷிகேஷ்க்கு வந்து இந்த கங்கை நதிக்கரையில் ஒரு பெரிய ஞானம் கிடச்சி திருப்பி உங்கள் டேலண்டெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டர்ப்ரனராக மாறி இன்றைக்கி கோடிகளில் சம்பாதிச்சிட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை அங்கேயே முடியலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் உங்களை வியந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களை நிறைய பெண்கள் ரோல் மாடலாக எடுத்து வாழ்க்கை அங்கே முடியலை, இன்னும் இருக்குது அப்படிங்கிறத தொடணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சிவா, திஸ் வாஸ் வெரி ஹார்ட் வார்மிங் செஷன். உங்களோட பேசினது எனக்கே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங். ரொம்ப நாள் விட்டு மனம் விட்டு பேசினது, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இது எனக்கு நடந்துருச்சு, இது நான் உங்ககிட்ட சொல்லலை இத்தனை வருஷமான்னு சொல்லி பேசின மாதிரி இருந்துச்சு. இல்லை, இதெல்லாம் தானே மறைச்சி வைக்கிறோம், ஒளிச்சு வைக்கிறோம். எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? நம்ம தப்பு பண்ணல.
ஆமா. இப்போ ஒரு பொண்ணு விரும்பி தானே போயிருந்தான்னா அதை அவ வெளியில சொல்லணும், அலறணும், புலம்பணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியே சொன்னாலும் அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அப்படி சொல்றது, அப்படி நடக்கிறது ரொம்ப கம்மி. ஆமா. பட் உங்களை மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்து இது இப்போ எனக்கு உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுது தெரியுமா? அப்யூஸ் நடக்கலாம், ஹராஸ்மெண்ட் நடக்கலாம், ஒரு பெரிய விக்டிமா மாறி நிற்கலாம். ஆனால் விக்டிம்ங்கிற வார்த்தையை உடைச்சிட்டு நாம ஒரு ஆண்டர்பிரினராக நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஸ்வாகதாவை பார்க்கும்போது தெரியுது. அவங்களோட லைஃப் ஜேர்னியில், அந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு பாதை முட்டுக்கட்டையாக இருந்து முற்றுப்புள்ளியாக முடிஞ்சிட்டுன்னு அவங்க நினச்சி ட்ராமடைஸ்டு ஆனாலும் இன்னொரு பாதை இருக்குன்னு ரிஷிகேஷுக்கு வந்து ஒரு ஆழ விருட்சமாக ஒன்றை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி தாராபாய் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வெற்றிகரமாக கோடிகளில் நடத்திட்டு இருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் நிறைய படிக்கலை, ஸ்கூலுக்கே போயிருக்கல. நான் வர வழியில் அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு தான் வந்தேன். அவங்களோட வீடெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, இல்லை அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி இதை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியும். இவங்க வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்து அவங்க வந்து 2000 1000ன்னு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறவங்களே இன்றைக்கி வந்து பல ஆயிரங்களில் சம்பாதிக்க வச்சுருக்காங்க. உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்ன? ஃப்யூச்சர் கோல் இன்னும் என்னோட தாராபாய் கம்யூனிட்டி, இந்த விமன் ஆர்டிசன்ஸ் கம்யூனிட்டியை பெருசாக்கணும். எனக்கு அது வந்து ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுது. தாராபாய் ஸ்வாகதா மட்டும் இல்லை, தாராபாய் ஸ்வாகதாவையும் தாண்டி தான், ஸ்வாகதாவுக்கு இந்த அப்புறமும் தான். நானே இல்லைனாலும் இந்த தாராபாய்ங்கிற அந்த ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு, இத்தனை பெண்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் இந்த பேரை சூஸ் பண்ணீங்க? தாராபாய்னா ஸ்டார் உமன் அர்த்தம். ஸோ இது ஒரு மராட்டி நேம், ஒரு ராணியோட பேர் தாராபாய்னா. அவங்களும் வந்துட்டு வீவிங், ஃபேப்ரிக் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அது எனக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ தாராபாய்ங்கிறது எனக்கு I think it is an identity that occurred to me. ரொம்ப பிளான் எல்லாம் பண்ணல, மைண்டுக்கு வந்துச்சு. இந்த பேர் வச்சா எங்கள் எல்லாரோட ஜெர்னிக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் தோணுச்சு. ஓகே, அவ்வளோதான். சூப்பர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நீங்கள் சிறப்பாக வளர, இந்த ரிஷிகேஷில், இந்த கங்கை நதி மண்ணில் இன்னும் பெரிய ஆளாக வளர பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சிவா. ரொம்ப நன்றி. நீங்கள் ரிஷிகேஷ் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்டு மாதிரி தான் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, நம்ம பழகினோம். அண்ட் நீங்கள் தாராபாய் ஸ்கார்ஃபில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. முதல்ல கொடுத்துட்டாங்க இதை இங்கே வரத்துக்கு முன்னாடி. ரொம்ப அழகாக இருக்கு உங்களுக்கு. அண்ட் உங்கள் பர்சனாலிட்டி அவ்வளோ ஒரு க்ளோயிங் பர்சன். நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுது, ஓ மை காட், இவ்வளோ எனர்ஜி பபுளாக இருக்காங்க, எல்லாத்தையுமே ரசிக்கிறாங்க. சுற்றி ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கிறது கூட சிவாக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. யூ ஆர் சச் a joy to be around. தேங்க்யூ. என்னையும் அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய இப்போ அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியா? சூப்பர். கேட்குறேன் தனியா. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Team Education, Montessori Teacher Training Institution.